அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னாக்கா, ஒரு ஃப்ரெஷ்ஷான இட்லி மாவு வச்சு நான் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன். அதுக்கு காம்பினேஷனாக நான் வந்து பொட்டுக்கடலை சட்னி செஞ்சுருக்கேங்க. இப்போ வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்படியே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான சட்னி அரைச்சிடலாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு அரை கப்பு இருக்குங்க தேங்காய் நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுடுறேன். 3 பச்சை மிளகாய் வந்து பழுத்துருச்சுங்க. 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். 4 பூண்டு பொருள் போட்டுக்கலாம். ஒரு அரை கப்பு நான் வந்து பொட்டுக்கடலை போட்டு அதுக்கு தேவையான சேல்ட் போட்டுடுறேன். நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா திக்காக நான் வந்து இப்போ அரைச்சி எடுத்து வந்துட போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிட்டு ஒரு பவுலில் நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ரொம்ப தண்ணியாக இல்லாத நம்மளா திக்காக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தாளிப்பு தாங்க பார்க்க போகிறோம். வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடலாம். ஓகேங்க, சட்னி ரெடி ஆகிடுது. இந்த சட்னிக்கும் இதுக்கும் இந்த ரெசிபிக்கும் சூப்பராக இருக்குங்க காம்பினேஷன். இப்போ ரெசிபி நம்ம வந்து ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு நான்ஸ்டிக் பேன் வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கேங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு பருப்பு கருவேப்பிலை மட்டும் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா பொரிஞ்சதும் ஒரு அரை கப்பு வெங்காயம் நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துட்றேன். முட்டைக்கோசு நைஸாக துருவி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துட்டு கேரட்டு ஒரு அரை கப்பு போட்டுடுறேன். ஒரு கப்பு முட்டைக்கோசு கேரட்டு ஒரு அரை கப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா ஓரளவுக்கு லைட்டாக நான் ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், அந்த வெஜிடபிள்ஸ் தேவையான சால்ட்டு போட்டு இன்னொரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்றாங்க. ஒரு 2-3 நிமிஷம் நம்ம வந்து இந்த வெஜிடபிள்ஸை மிக்ஸ் பண்ணால் போதும். லைட்டாக வதக்கணுங்க, ரொம்ப வதக்கிட வேணாம் நம்ம. ஓகே, இந்த அளவுக்கு நான் வதக்கிடுறேன். ஓகே, வதக்கிட்டு ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துருக்கேங்க. அதில் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இட்லி மாவு தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஃப்ரெஷ்ஷாக அப்படியே அரைச்சி நான் சேர்த்துருக்கேன். இந்த மாவு கொஞ்சம் கூட உங்களுக்கு புளிக்கவே பிடிக்காது. நம்ம புளிக்காத மாவில் செய்யும்போது தான் உங்களுக்கு டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். ஓகே, அந்த மாவை நான் வந்து அரை பவுல்கிட்டே நான் சேர்த்துருக்கேன். பாருங்கள், அந்த மாவோட வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிவிட்டு மல்லி இலை கொஞ்சமாக போட்டுக்கிறேன். போட்டுக்கிட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிடுறேன். நம்ம ஏற்கனவே வெஜிடபிள்ஸில் சால்ட் போட்டிருக்கோம், நீங்கள் அதிகமாக போட்டுறாதீங்க, லைட்டாக போட்டுக்கலாம். போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மாவை ஸ்மூத்தாக நான் வந்து மிக்ஸ் பண்ணிடுறேன். பாருங்கள், அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே மாவில் நல்லா படுற மாதிரி நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இந்த அளவு கன்சிஸ்டன்சி இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்டவ்வில் வந்து ஒரு குழிப்பணி நிறைய பேன் வச்சுருக்காங்க. சுற்றி எல்லாமே இது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் நான். பாருங்கள், ஊற்றிட்டு இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டர் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் அந்த குழியில் ஊற்றிடுறேன். நம்ம மாவை ஊற்றின உடனே உங்களுக்கு வந்து ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. பாருங்கள், மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வெந்ததும் நான் திருப்பி போட்டுறேங்க. எல்லாத்தையும் நம்ம அதேமாதிரி திருப்பி போட்டுடலாம். இந்த சட்னிக்கும் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபிக்கும் செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. நம்ம வெஜிடபிள்ஸ் ஆனியன் எல்லாமே சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால அவ்வளோ தூரம் அருமையான டேஸ்ட்டில் இருந்துச்சு. பாருங்கள், எல்லாமே வெந்துடுச்சு. இந்த அளவுக்கு வெந்ததும் நான் எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், அப்படியே சூடாக எடுத்து அந்த சட்னியோட ஆட் பண்ணி நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ தூரம் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. நான் இன்றைக்கி வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக நான் இது வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.